நாளை 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 என்று என்றே இழக்காதே, நீ என்றே இழக்காதே, நீ என்றே இழக்காதே. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் 7 days தான் நானும் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டேன். லாஸ்ட் 50 daysல இருந்து 30 days வந்து 25 days வந்து 20 days வந்து 10 days வந்து இப்போ லாஸ்ட் 7 days தான் இருக்குது உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. 10th 11th 12th ஸ்டூடெண்ட்டுக்கு வெறும் 7 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு டேட் வந்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றது டிசம்பர் 1ஆம் தேதி. உங்களுக்கு டிசம்பர் 2, 3, 4, 5, 6, 7 கூட சொல்ல முடியாது. 1, 2, 3, 4, 5 நாள் தான் இருக்குது. 7 நாள் கூட சொல்ல முடியாது. ஏன்னா 9ஆம் தேதி தமிழ் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப 11th 12th ஆப்வியஸ்லி வந்து நீங்க வந்து 6ஆம் தேதி வரைக்கும் தான் அதர் சப்ஜெக்ட் படிக்க முடியும். 7, 8 தமிழ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சேம் 10th அதே தான். 10ஆம் தேதிங்கிறப்ப நீங்களுமே சாட்டர்டே சண்டேல இருந்தே தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படிங்கிறப்ப 7 நாட்கள் கூட நம்ம கிட்ட கிடையாது, வெறும் 5 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 5 நாள்ல நீங்க எப்படி படிக்கணும், எந்தெந்த எக்ஸாம் எப்பப்ப நடக்குது, ஸோ எத்தனை நாள் எந்த எக்ஸாமுக்கு லீவ் இருக்குது, எந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணா நம்மளால வந்து if you are 10th student you have score 450 plus mark out of 500, so score பண்ண முடியும். நீங்க வந்து ஆல்ரெடி குவார்டர்லிக்கு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா. இல்ல நீங்க இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆனாலும் 400 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து டெஃபினெட்லி முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். if you are 11th or 12th student definitely you can score 500 plus அவுட் ஆஃப் 600. ஆல்ரெடி நீங்க குவார்டர்லி நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா. இல்லாட்டி நம்மளுடைய டார்கெட் வந்து 450 வச்சுக்கோங்க 600க்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல. நான் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ல 500, பப்ளிக் எக்ஸாம்ல 550 அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளானோட தான் வந்திருக்கேன். ஸோ நாளைக்குன்னு இனிமே இருக்காதீங்க. நீங்க வந்து ஒவ்வொரு தடவை எக்ஸாம் முடியல மார்க் கம்மியா வந்துச்சுன்னா ஓகே அடுத்த எக்ஸாம் படிக்கலாம்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் எத்தனை தடவை அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க நல்லா பாருங்க, மிட்டம் எக்ஸாம்ல மார்க் கம்மியா வந்துச்சா என்ன நினைச்சிருப்பீங்க, ஓகே குவார்டர்லியில நம்ம நல்ல மார்க் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் குவார்டர்லியில எடுத்தீங்களான்னா கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி ஓகே குவார்டர்லியில கம்மியாயிருச்சு, ஓகே நான் ஹாஃப் இயர்லி வரட்டும், ஹாஃப் இயர்லி எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அப்ப நீங்க எடுக்கணும். இப்பவும் எடுக்காம ஓகே பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படியாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சு நான் இந்த மார்க் எடுப்பேன் அப்படின்னா அது முடியுமானா அது நாட் பாசிபிள். ஆரம்பத்துல இருந்து டயத்தை விட்டுட்டு லாஸ்ட் நேரத்துல நான் படிச்சு மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா முடியும். பட் அப்பவுமே வந்து நீங்க ஒரு கரெக்டா இருக்கணும். நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு படிக்க டைம் கிடைக்காது, எப்படியாவது தட்டி கழிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதனால ப்ளீஸ் ப்ரொக்ரஸ்டினேட் பண்ணாம இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஸோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி 10th ஓகே இனிமே வந்து அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கல்வி மினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாடி புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் எல்லாமே வரும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாட்டி மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டம் எந்த சப்ஜெக்ட் ஈஸி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைம் ஸ்டாம்ப் வைக்கிறேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய டீச்சர்ஸ் நமக்கு சென்ட் பண்ற பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி நீங்க 10th 11th 12th டைம் ஸ்டாம்பை பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் 10th எப்பவும் போல if you are 10th student இது வந்து 10th தான். இப்போ 10th student பாத்தீங்க அப்படின்னா டைம் டேபிள் பாருங்க. தமிழ் 10ஆம் தேதி, 12ஆம் தேதி இங்கிலீஷ், 16 மேக்ஸ், 19 சயின்ஸ், 23 சோசியல் சயின்ஸ். நான் சொன்ன மாதிரி நீங்க 7, 8 இல்லாட்டியும் ஒரு 8, 9 2 நாள் வந்து தமிழ் படிங்க. ஓகேங்களா? அதாவது சண்டே அண்ட் மண்டே 2 நாள் வந்து தமிழ் படிங்க. 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாம். இங்கிலீஷுக்கு 11ஆம் தேதி மட்டும்தான் லீவ் இருக்குது. இங்கிலீஷுக்கு 11ஆம் தேதி லீவ் போதுமானா பத்தாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்ப இருக்கிறதுல இந்த 5 days, இந்த 5 daysல ஏதாவது ஒரு நாள் நீங்க ஃபுல்லாவே இங்கிலீஷுக்கு எடுத்துக்கோங்க. ஸ்கூல்ல இருக்கையில ஃப்ரீ டயத்துலயும் சரி வீட்டுக்கு வந்தோடனே அந்த இங்கிலீஷை மட்டுமே படிங்க. மேக்ஸுக்கு 13, 14, 15 3 நாள் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோர் தென் இனஃப். ஸோ 100 out of 100 ஸ்கோர் பண்றதுக்கே இந்த 3 நாளுங்கிறது போதுமான அளவுக்கான லீவா தான் இருக்குது. ஓகே மைக் ஆன்லதான் இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இந்த 3 நாள் போதும். மேத்தமேட்டிக்ஸ் ஓகே. இதே சயின்ஸுங்கிறப்ப 17, 18 2 நாள் இருக்குது. 2 நாள் ஓகே. 20, 21, 22 3 நாள் சோசியல் சயின்ஸ் ஓகே. அப்ப உங்களுக்கு லீவ் பிரச்சனை கிடையாது. இங்கிலீஷுக்கு மட்டும்தான். அப்ப இங்கிலீஷுக்கு வந்து நீங்க 2 நாள் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் இடையில இன்பிட்வீன்லயே உங்களுக்கு போதுமான அளவுக்கு லீவ் இருக்கு. அப்போ இந்த 5 daysல ஏதாவது 2 நாள் இங்கிலீஷ் படிங்க. அதுக்கப்புறம் ஆஸ் வெல் அஸ் நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அந்த மாதிரி படிங்க. ஓகேங்களா? ஓகே இது வந்து உங்களுக்கு லீவ் ஓகே. இப்போ இந்த லீவை எப்படி ப்ராப்பரா பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ வந்து தமிழ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நான் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்றேன். அந்த மெட்டீரியல் உள்ள 1 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க.
அண்ட் இதே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் இதுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க, அதுவே வந்து போதும், உங்களுக்கு போதுமான அளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் லிங்க் எல்லாமே நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன், ஜாயின் பண்ணிங்க. நமக்கு சேனலில் இருக்குது, இல்லை கல்வி மொழின்னு போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சர்ச் பண்ணாலும் அது வரும், பாருங்க. தமிழ் ஓகே. இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அந்த நல்லா 2 நாள் எடுத்து ஃபுல்லா படிச்சிருங்க. அந்த 1 டே லீவ் இருக்குல்ல, அந்த 1 டே லீவ்ல பாத்தீங்கன்னா அந்த பேராகிராஃப்லாம் முன்னாடியே படிச்சிருங்க. அந்த 1 டே லீவ்ல வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸை நல்லா தரவா இதுனுங்க. அப்புறம் கிராமர் செக்ஷன், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பஞ்சுவேஷன், ஸோ அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ், அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. பேராகிராஃப் பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 7ல இருந்து 8 o'clock, ஸோ அந்த மாதிரி டயத்துல உங்களுக்கு எக்ஸாம் வந்து F1 மார்னிங் தான் வந்து எக்ஸாம். ஸோ நைட்டுக்குள்ள நீங்க படிச்சாகணும், காலையில இருந்து டைரக்டா ஃப்ரெஷ்ஷா எக்ஸாமுக்கு தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி படிங்க இங்கிலீஷுக்கு. ஓகேங்களா? நான் பிளான் வந்து இங்கிலீஷுக்கு ஒரு தமிழ் எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு நான் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிருங்க. ஓகேங்களா? மேத்தமேட்டிக்ஸ் 3 நாள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே 1 வேர்டை படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அந்த ஈவினிங் இருக்கும்ல அதில் ஃபுல்லா 1 வேர்டை மட்டும் படிங்க. அந்த 1 வேர்டை படிச்சுட்டு நெக்ஸ்ட் 3 டேஸ் இருக்குல்ல மேத்தமேட்டிக்ஸ், 3 டேஸ் தானே, 13, 14, 15 3 டேஸ் இருக்குது. இந்த 3 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் டே வந்து கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி அந்த ஜிஜி வந்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரியா ஹாஃப் டேக்குள்ள நீங்க கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருங்க. பேலன்ஸ் 2.5 days உங்ககிட்ட இருக்கும், 2.5 நாள் டைம் இருக்கும். இந்த 2.5 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 1.5 days வந்து யூ ஹாவ் டு கவர் 5 மார்க் கொஸ்டின்ஸ். எந்த 5 மார்க் படிக்கணும்னு நீங்க யோசிக்கலாம் தேவையில்ல. நான் அப்லோட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க் மட்டும் படிங்க போதும். ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதை படிச்சா போதும். அண்ட் தென் அடுத்த ஒரு நாள் மட்டும் 2 மார்க் வந்து படிங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு மேக்ஸ். சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அதே மாதிரி தான், சேம் 5 மார்க் பிக் கொஸ்டின்ல இருந்து அந்த மாதிரி வாங்க. நான் எக்ஸாமுக்கு அந்த 3 days பிளான் 2 days பிளான் அந்த எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே நான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு பிளான் கொடுக்குறேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் ஒரு 5 to 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே? ஸோ இப்போ வந்து வேர் இஸ் த டெஸ்டர்? ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா 11th and 12th பார்க்கலாம். ஓகே, 11th and 12th. ஸோ 11th and 12th பாருங்க. தமிழ் நான் சொன்ன மாதிரி 7 and 8 சாட்டர்டே சண்டே தமிழ் படிங்க. 9 வந்து தமிழ், 10 இங்கிலீஷ். அப்ப நான் சொன்ன நீங்க மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு லீவ் இருக்குது, பட் இங்கிலீஷுக்கு லீவே இல்லை. இதுல இருந்து கரெக்டா 1 day மட்டும் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. ஃபார் போத் 11th and 12th ஸ்டூடெண்ட் 2 பேருக்குமே தான். 7 and 8 தமிழ், இங்கிலீஷுக்கு லீவு கிடையாது. ஸோ இதுல இருந்து 1 or 2 days உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு நாள்ல படிக்க முடியுமோ அவ்வளவு நாள் எடுத்துக்க. பட் 2 நாளைக்கு மேல இங்கிலீஷுக்கு டைம் எடுத்துக்காதீங்க. 1 or 2 days மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சேம் இங்கே அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். 11ஆம் தேதி ஒரு நாள் தான் இருக்குது. 1 day பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்க்கு வந்து போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ், மோர் தென் இனஃப் தான். நான் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் இதை மட்டும் படிங்க. புக் பேக் 1 word தரவா படிச்சுக்கோங்க. புக் இன்சைடு 1 wordக்கு நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா 11th and 12th என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகும். 16ஆம் தேதி பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்டரி. பயாலஜி ஸ்டூடெண்ட் பயாலஜி சப்போஸ் பாத்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு எத்தனை நாள் லீவுன்னு பாருங்க. 13, 14, 15, 16, 17 5 நாள் கெமிஸ்ட்ரிக்கு லீவா இருக்கும். அதாவது பயாலஜி இல்லாத கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்தீங்க அப்படின்னா. இதே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல பயாலஜி தான் இருக்குன்னா உங்களுக்கு பயாலஜிக்கு லீவ் அதிகமா இருக்கும். 11, 12, 13, 14, 15 5 நாள் பயாலஜிக்கு அதிகமா இருக்கும். அப்போ போத் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்டும் சரி, ஐ மீன் கம்ப்யூட்டர் வித் மேத்தமேட்டிக்ஸும் சரி, பயாலஜியும் சரி, இந்த 5 நாளை வந்து நீங்க மேத்தமேட்டிக்ஸ் பாருங்க 21, 22 2 நாள் தான் டைம் இருக்குது. பிசிக்ஸுக்கு 19 மட்டும் தான் டைம் இருக்குது. அப்போ 2 நாள் மட்டும் நீங்க கெமிஸ்ட்ரிக்கோ இல்ல பயாலஜிக்கோ ஒன்லி 2 days டைம் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் 3 days 2 days வந்து பிசிக்ஸுக்கு வந்து இல்ல
இல்லாட்டி 3 days கூட எடுத்துக்கோங்க ஓகேங்களா. கெமிஸ்ட்ரிக்கு ஆர் பயாலஜிக்கு 3 days எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் 2 days வந்து நீங்க கம்பல்சரி வந்து பிசிக்ஸுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. பேலன்ஸ் 1 day பாத்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ். அப்ப நீங்க பெருசா ஒன்றும் பண்ண வேணாம். இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் படிங்க, 1 word படிங்க, அது போதும். பட் பிசிக்ஸுக்கு அந்த 2 நாள் இருக்கிற லீவ்ல நீங்க ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. So this is the plan and in between உள்ள எக்ஸாம்ஸ்லாம் அப்பப்போ எக்ஸாம் முடிஞ்சோன்னா பிளான் வந்து அப்லோட் பண்றேன். இதே 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 16 வந்து மேத்தமேட்டிக்ஸ். அப்போ மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க மேக்ஸ் இல்லாம. ஸோ அவங்களுக்கு பாருங்க பயாலஜிக்கு எவ்வளவு நாள் லீவுன்னு 13, 14, 15, 16, 17 சேம் 5 நாள். இதே மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், பயாலஜி இருக்காது. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்சிருச்சு. எஸ் பயாலஜி இருக்காது, மேக்ஸும் இருக்காது. ஸோ இல்ல பயாலஜி இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து லீவ் பாருங்க. பயாலஜிக்கு வந்து 5 நாள் நான் சொன்னேன்னா, மேக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு பயாலஜிக்கு 5 நாள். இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி இருக்காது. அவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கு லீவ் பாருங்க 17, 18, 19 3 நாள் லீவு கிடைக்குது. ஸோ அதே மாதிரிதான் நான் அந்த 5 நாள் லீவை வந்து நீங்க இந்த கெமிஸ்ட்ரிக்கு வந்து பயாலஜிக்கு லீவ் இல்லாட்டி நீங்க எதுக்கு லீவ் இல்லையோ ஸோ அதை வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்பிளிட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் லீவ் இன்பிட்வீன் உள்ளதுக்கு அடுத்தடுத்து நான் ஸ்டடி பிளான் போடுறேன். அண்ட் 11th and 12th ஸ்டூடெண்ட் யூ ஹேவ் டு கவர் ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக் கொஸ்டின்ஸை வந்து படிங்க. விச் மீன்ஸ் 5 mark கொஸ்டின்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் தரவா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் 5 mark கொஸ்டின் தான் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் வந்து 3 mark and 2 mark கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க எக்ஸாம் டயத்துல ப்ரெஷர் எடுத்துக்க கூடாது. அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த இருக்கிற டேஸ்ல வந்து இப்போ ஒரு 5 days இருக்குது இல்ல, அந்த 5 daysல வந்து எதெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட் செக்ஷனா இருக்குது, அதாவது இது படிச்சாவே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி டாபிக்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணிருங்க இந்த 5 daysல. பிகாஸ் வந்து அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரெஷர்னா அதெல்லாம் எடுத்துக்கணும்னா ஓவர் ப்ரெஷர் ஆயிரும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் 1 mark கொஸ்டின்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப் சேனல்ல புக் இன்சைட் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன், ஜாயின் பண்ணுங்க. புக் பேக் 1 word இந்த 5 நாள்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் படிச்சிருங்க. ஏன்னா இப்ப பாருங்களேன், நீங்க வந்து இப்போ மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க 16ஆம் தேதி, 17 ஒரு நாள் தான் லீவு பயாலஜிக்கு. அந்த ஒரு நாள்ல நீங்க 2 mark 3 mark 5 mark படிப்பீங்களா இல்ல 1 words படிப்பீங்களா? ஸோ தட் இஸ் த டிஃபிகல்ட் ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க 1 word வந்து ஃபர்ஸ்டே படிச்சிருங்க. படிச்சிட்டீங்கன்னா எக்ஸாம் டயத்துல லாஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க லைட்டா பார்த்தா போதும் ரிவைஸ். அப்ப நீங்க புதுசா படிக்க வேணாம், ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணா போதும். ஸோ அதனால 1 word வந்து தயவு செஞ்சு வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ இப்படி படிச்சீங்கன்னா உங்களால் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 5 days தான் இருக்குது. இன்னமும் நீங்க வந்து நான் அப்புறம்னு போனீங்கன்னா எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட் உட்காந்து சார் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுங்க சார் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ப்ளீஸ் அதை வந்து பண்ணாதீங்க. ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1 monthக்கு முன்னாடி இருந்தே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவுமே அப்பப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த லேட்டா படிக்க ஸ்டார்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காம அதெல்லாம் அப்பப்போ பார்த்து படிங்க. உங்களுக்கும் நான் ஒரு 5 to 10 set ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட் நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். இல்ல PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.